ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எங்கேருந்துக்கு வந்திருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க நேஷ்னல் ஹெல்த் மிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரியான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சிலரி நர்ஸ் மிட் வைப்ஸ் ஏஎன்எம் அர்பன் ஹெல்த் நர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் டில் எம்ஆர்பி ரெக்யர்மெண்ட் கம்ப்ளீட்டடுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பணி வந்து பார்த்திங்கன்னா 14 பணியிடங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎன்எம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃப்ரம் டிஎம்இ அப்ரூவ்டோட ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை நர்சிங் கவுன்சிலையோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாகவே வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடம் விவரம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களின் விவரங்கள். ஸோ எந்தெந்த ஏரியாவில், அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளிஞ்சியம்பாக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமுல்லை வாயல் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாண்டுரையில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமலிசை. இந்த 6 ஏரியாவில் வந்து வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்பந்தல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விண்ணப்பம் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த முகவரிக்கு வந்து அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த விண்ணப்பத்தை வந்து நேரில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இணையதள முகவரியுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது அனுப்புறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/2/2026 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி அந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர், உங்களோட ஃபாதர் பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ், அது மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளேஸு, அதே மாதிரி என்ன டேட்டுன்னு சொல்லி இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சரை வந்து போட்டுட்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அது கூட அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன நீங்கள் செல்ஃப் அட்டாச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட், அதாவது எஸ்எஸ்எல்சியோ ஹெச்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ வந்து அனுப்பணும். அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் மார்க்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெசசரி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது நீங்கள் 10th 12th தமிழில் தான் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், அதாவது அதுக்கு உங்கள் மார்க் ஷீட்லேயே நீங்கள் அனுப்பிச்சாவே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஐடி, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அல்லது கார்ப்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து அனுப்பணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா, குரூப் ஏ குரூப் பி போஸ்ட்டில் அவங்கக்கிட்ட சைன் வாங்கி சீல் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் இருந்தால் ஒர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கொடுத்துருக்காங்க. இந்த 12மே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அனுப்புறதுக்கான கடைசி தேதி 28/2/2026 தாங்க அனுப்புறதுக்கான கடைசி தேதி. மாலை 5 மணிக்குள் யார் யாருக்கெல்லாம் அனுப்புறதுக்கு விருப்பம் இருக்கோ நேரில் போக முடிஞ்சவங்க நேரில் கொடுக்கலாம். இல்லை நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன்னா அவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பேங்க் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.